வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ்ல எந்த சந்தேகம் இருந்தாலும் A to Z அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஒரே வீடியோல தீர்க்க போறோம். ரைட்டா? என்னென்ன கேள்விகள் நீங்க சொல்லியாச்சு, இங்க என்ன சொல்லியிருக்கோம், நம்மளுடைய பதில். இந்த பதிலை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ரைட்? அதுல முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, வெற்றி பெற முடியுமானா டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும். ஏன்னா நம்ம அறிவியல் பூர்வமாக தான் ஒவ்வொன்றத்தையும் அணுகுறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ரைட்? அதுக்கு ப்ரூஃப் என்ன சார் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2ல நம்மளுடைய மாணவர்கள் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஆல்ரெடி நான் லிஸ்ட் கொடுத்திருந்தேன். இதுவரைக்கும் நமக்கு மாணவர்கள் அனுப்பின புகைப்படத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, மெயின்ஸ் சிலபஸ் கடினமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃப்ளோ சார்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்றதாவும் சொல்லியிருக்கேன். ரைட்? இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட் மெத்தட். இத சொல்லுங்க, இது கடினமான சிலபஸா அப்படின்ட்டு. ரைட்? மெயின்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டிஎன்பிஎஸ்சி எப்படி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் 3ஆ வகைப்படுத்திக்கிறேன். ஒன்னு, நம்ம எப்பொழுதும் படிக்கிற ஹிஸ்டரி. ரைட்டா? இந்த கிரே கலர்ல இருக்கக்கூடிய 4 தலைப்புகளும் ஹிஸ்டரி. அது இல்லாம சமூக சீர்திருத்தம் படிப்போம்ல, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு, அதை நான் ப்ளூ கலர்ல கொடுத்துறேன். இந்த 2 டாபிக். இது இல்லாம சயின்ஸ் சொசைட்டி படிக்க போறீங்க, அந்த தமிழ் சொசைட்டி இருக்கக்கூடிய டாபிக் இந்த 2 எல்லோ. ரைட்? நம்மளுடைய வீடியோவை இப்பதான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோக்கு கீழேயே டெலகிராம்ல லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த சந்தேகத்தை வேணுமாலும் நம்மள்ட்ட கேட்கலாம். ரைட்? இதே மாதிரி தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு கொடுக்க போறேன். ரைட்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கறதுனால யூனிட் 1 மட்டும் எடுத்திருக்கேன். அந்த யூனிட் 1ல இருக்கிற சிலபஸ் எதுவுமே கடினம் கிடையாது, எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான் அப்படிங்கறத இந்த ஃப்ளோ சார்ட் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? அடுத்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் சார். மெயின்ஸுக்கு நான் தனியா படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, மெயின்ஸ் சிலபஸும் பிரிலிம்ஸ் சிலபஸும் ஒண்ணுதான் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரைட்? எப்படி சார் அப்படின்னா, இந்த ஃப்ளோ சார்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான்ட்டு. அப்ப என்ன சார் நம்ம பண்ணணும் அப்படின்னா, பிரிலிம்ஸ் டாபிக்ல இங்க இருக்கக்கூடிய டாபிக்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஃபிட் பண்ணிடணும். ரைட்? உதாரணத்துக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பிரிலிம்ஸுக்கு என்ன படிச்சிருப்போம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அந்த தலைப்பு மெயின்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த தலைப்பை எடுத்துட்டு போய் எங்க ஃபிட் பண்ணிடணும், பிரிலிம்ஸ்ல ஃபிட் பண்ணிடணும். எங்களுக்கு எப்படி சார் ஒன்னு காட்டுங்களேன் அப்படின்னா, யூனிட் 4ல இருக்கிற தலைப்பெல்லாம் மெயின்ஸ்ல இருக்கான்னு பார்த்தா மெயின்ஸ்ல இல்ல. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே பிரிலிம்ஸ் டாபிக், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே மெயின்ஸ் டாபிக் அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ரைட்? அப்ப பிரிலிம்ஸ் டாபிக்கு எகைன்ஸ்டா நான் ஏதாச்சும் ஃபில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது மெயின்ஸ் டாபிக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. நான் முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நாம என்ன பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள படிச்சு முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப பிரிலிம்ஸ்ல தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு. அப்ப அந்த சிலபஸுக்கு எகைன்ஸ்டா நான் என்ன பண்ணியிருக்கேன், மெயின்ஸ் சிலபஸ போட்டுட்டேன். அப்படி இந்த ஒரே ஒரு தலைப்பு தான் அப்படின்னு இருக்கான்னு நீங்க கேப்பீங்கிறதுக்கு தான் நான் பிரிலிம்ஸ் சிலபஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். எல்லாத்துக்கு எகைன்ஸ்டாவும் என்னென்ன சிலபஸ் மெயின்ஸ்ல இருக்கோ அதையும் உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். அப்ப எத்தனை டாபிக் சார் கவர் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஸ்க்ரால் பண்ணி கீழே எடுத்துட்டே போறேன். இதை பத்தின டீடைல்டு வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி ஒரு டாபிக்கை கவர் பண்ணணும், பிரிலிம்ஸையும் மெயின்ஸையும் எப்படி ஒரே சேர படிக்கணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்படும். அதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த வீடியோ. அப்ப ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு டாபிக்கு எகைன்ஸ்டாவும் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்ஸ் டாபிக்கையும் ஃபில் பண்ணிக்கிட்டே வரோம். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 65 தலைப்புகள் பிரிலிம்ஸ்ல இருக்கு. அதுலயே பெரும்பாலான தலைப்புகள் ஃபில் ஆயிடுது. இப்ப சயின்ஸ்ங்கிற ஒரு டாபிக் நம்மளுக்கு பிரிலிம்ஸ்ல படிக்கிறோம், மெயின்ஸ்ல அதுக்கு ஈக்குவலண்டா வருதான்னு பார்த்தா மெயின்ஸ்ல ஈக்குவலண்டா வரல. சரி சார், அப்ப 65 டாபிக் நீங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க பிரிலிம்ஸ்ல, அதுல எத்தனை சதவீதம் சார் பிரிலிம்ஸ்லயே கவர் ஆகுது அப்படின்னா, 75% முதல் 80% சிலபஸ் இதுலயே கவர் ஆயிடுது.
அப்ப நான் சொல்லியிருக்கிற பதில் என்னது? மெயின்ஸுக்கு தனியா படிக்கணுமா நீங்க கேள்வி கேட்கிற ஒரு ஆளா இருந்தா மெயின்ஸும் பிரிலிம்ஸும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதற்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா 65 தலைப்புகளை உங்க கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். அந்த 65 தலைப்புல எங்கெங்கெல்லாம் மெயின்ஸ் டாபிக் கவர் ஆகுதோ அதையும் உங்களுக்கு எகைன்ஸ்டாவே பண்ணியிருக்கேன். அப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுடைய ரிசல்ட் என்ன சார்? 75 முதல் 80% சிலபஸ் ஆல்ரெடி ஓவர். ரைட் சார். 65 தலைப்புகள் இருக்கு. ஒரு தலைப்புக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் 65 நாள். அப்ப மிச்சம் இருக்கிற தலைப்பையும் நான் எத்தனை நாள்ல சார் முடிக்க முடியும்? அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுதான் வரும். எத்தனை நாள்ல சார் முடிக்கலாம்? அதற்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு விடை சொல்றேன். 65 தலைப்புகள் இருக்கு. 65 தலைப்புகளுக்கு ஒரு நாள் வீதம் ஒன்னு படிச்சுட்டீங்க. அப்ப எந்தெந்த தலைப்பெல்லாம் நம்ம படிக்கல இல்ல பிரிலிம்ஸ்ல இல்ல அப்படிங்கறதை நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு இங்க காட்டுறேன். ரைட்டா? அந்த சிலபஸையும் ஸ்க்ரால் பண்றேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? அறிவியல் பூர்வமாக அணுகிட்டு இருக்கோம். அப்ப எத்தனை நாள் சார் கம்ப்ளீட் பண்ணலாம்? நான் ஒரு ரஃப் கால்குலேஷன்ஸ் வச்சிருக்கேன். அப்ப 25% மெயின்ஸ்ல நாம் படிக்காததா இருக்கு. ஒரு சிலருக்கு 20%. ஏன்னா 75 முதல் 80% நம்ம பிரிலிம்ஸ்லயே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் நான் தனியா படிக்கிறதுக்கு எத்தனை நாள் சார் ஆகும் அப்படின்னா 13 நாட்கள்ல நீங்க படிச்சிடலாம். முன்னாடி நமக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன்? 65 தலைப்பு இருக்கு. அது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்? 13 தலைப்பு இருக்கு. பிளஸ் ரிவிஷன் எல்லாத்தையுமே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா கூட நம்ம எத்தனை நாள்ல சார் முடிக்கலாம்? 85 நாட்கள்ல எல்லாத்தையுமே முடிச்சு 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப நம்மளுடைய பதில் என்ன சொல்லியிருக்கோம்? தம்பனையிலேயே எத்தனை நாள்ல முடிக்க முடியும்? 85 நாள்ல முடிச்சிடலாம். அதுக்கு என்ன சார் ஆதாரம்? நான் சிலபஸ் ஈஸிங்கிறத உங்கள்ட்ட சொல்லிட்டேன். எப்படி ஃப்ளோடாட் மெத்தட் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டேன். பிரிலிம்ஸ்லயே எத்தனை சதவீத சிலபஸ் கவர் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டேன். பிரிலிம்ஸ்ல கவர் பண்ணாததை எத்தனை நாட்களுக்குள்ள சார் நம்ம பண்ணலாம்? 13 நாட்கள்ல சொல்லிட்டேன். ரிவிஷனையும் சேர்த்துக்கிட்டா 85 நாட்கள்ல 100% சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிடுச்சு. சார் அடுத்தது மிகப்பெரிய கேள்வி, மெட்டீரியல்ஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னு. அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா டாபிக் வைஸ் மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ரெடி அப்படிங்கறத சொல்லிடுறேன். ரைட்? நம்ம என்ன செய்ய போறோம்? சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்கு நம்ம எப்படி படிப்போம்? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தையும் எங்கெங்கெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கோ அதை நம்ம படிப்போம். அப்ப 6ஆம் வகுப்புல இருக்கு, அதை நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருவேன். 9ஆம் வகுப்பு இருக்கு, அதையும் நான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருவேன். அடுத்து வேற என்ன சப்ஜெக்ட்ல சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா 11ஆம் வகுப்புல இருக்கு, அதையும் உங்களுக்கு நான் நோட்ஸ்ல கொடுத்துட்றேன். அதை விட்டுட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த எத்திக்ஸ் புத்தகத்துல என்ன சார் இருக்கு? நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு, அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அப்ப ஒவ்வொரு டாபிக்குக்கும் என்ன பண்ணிட போறோம்? இதே மாதிரி கொடுத்துட போறோம். ரைட்? மெயின்ஸுக்கு எப்படி சார் தருவீங்க? மெயின்ஸுக்கும் இதோடய சேர்த்தே வந்துடும். நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு எது கிடையாது? மெயின்ஸ்ல அதை பத்தின தலைப்பு கிடையாது. அப்ப என்ன சார் பண்ணுவீங்க மெயின்ஸுக்கு அப்படின்னா மெயின்ஸோட சிலபஸை நீங்க ஒரு வாட்டி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு இதே மாதிரி என்ன பண்ணிடுவோம்? பள்ளி பாட புத்தகத்தையும் கவர் பண்ணிட போறோம். அதற்கு தாண்டியும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். அப்ப ஒரு நாள் நீங்க என்ன படிப்பீங்க? சிந்து சமவெளி நாகரிகம் நான் படிக்கணும்னு நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா அதை எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிடலாம். ரைட் சார்? இப்ப சொல்லுங்க, சிலபஸ் கடினமானு கேட்டா வெரி ஈஸி ஃப்ளோட் சார்ட் மெத்தட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மெயின்ஸ் தனியா படிக்கணுமா? இல்லையே சார், நீங்க சொல்றத பார்த்தா 75% என்ன பண்ணிடலாம்? பிரிலிம்ஸ்ல படிக்கும் போதே மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட் சார்? மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் நான் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா 85 நாள்ல நான் படிச்சு முடிச்சிடலாம். உங்களுடைய பிளான் எங்களுக்கு டீடைல்டா புரியுது சார். மெட்டீரியல் எங்க இருக்கு? ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா ஒரு டாபிக்கான PDF கொடுத்துருவீங்க. அது பிரிலிம்ஸ் ஆங்கிள்லையும் கவர் பண்ணிடுவீங்க, மெயின்ஸ் ஆங்கிள்லையும் கவர் பண்ணிடுவீங்க. நான் முதல்ல சொன்னதை இப்ப சொல்றேன். வெற்றி பெற முடியுமாங்கன்னு இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மனதே சொல்லும் 100% உங்களால வெற்றி பெற முடியும். அதற்கு ப்ரூஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளுடைய யூடியூப் பேஜ்லயே நம்மளுடைய மாணவர்கள் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கிற டீடைல் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம மாணவர்கள் கவுன்சிலிங் போயிட்டு நமக்கு அனுப்புற டேட்டாவையும் நான் ஒவ்வொரு நாளும் பதிவேற்றிட்டு இருக்கேன். இதுதான் நம்மளுடைய TNPSC லீடர்ஸோட அணுகுமுறை.
100% என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லி அடிக்கலாம் இந்த குரூப் 2. உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்துருக்கேன், நம்மளுடைய யூடியூப் சேனல்ல டெலகிராமோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சந்தேகம் எதுவா இருந்தாலும் எங்களிடம் கேட்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.